ஹலோ, தக்காளி கடையில் வீட்டில் இருக்க 2 ஜாமானை வச்சு வித்தியாசமாக சூப்பராக சுவையாக செஞ்சு சாப்பிட்லாமா? அதுக்கு பாருங்கள், 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இதுக்கு நான் வாட்டர் வந்து 1 டம்ளர் சேர்க்குறேன். அதனால் தக்காளி 2 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 4 தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சீரகம் தாளிக்க சேர்த்துருங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்து 1 கொத்து கருவேப்பிள்ளை, இந்த தக்காளி கடைகளுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கிடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கவும் நாம் எடுத்து வச்ச அந்த பன்னீர் தண்ணி, அதுலேயே புளிப்பு சுவை இருக்கும். அதனால் நான் 2 தக்காளி கம்மியாக போட்டிருக்கேங்க. நீங்கள் அந்த தண்ணி இல்லைன்னா நீங்கள் 4 தக்காளி சேர்த்திங்கன்னா இந்த கடையில் சூப்பராக இருக்குங்க. அந்த தண்ணி 1 கிளாஸ் இருக்குது, அது போக 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருவோங்க. சேர்த்து இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா இட்லி தோசையில் மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கொதி வரும்போது நம்ம எல்லாமே பச்சை வாடை போக வதக்கிட்டோம். அதனால் 1 கொதி கொதித்தாலே போதுங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி இருந்தால் அலங்கரித்து இறக்கி பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.